ஹாய் கைஸ், நான் போன மாதம் ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ கூட போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்கட் எவ்வளோ வாங்கிட்டு போனீங்க ப்ரோ, டேக்ஸ் எதுவும் கட்டினீங்களா ஏர்போர்ட்டில் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் வாங்கிட்டு போன கோல்டு பிஸ்கட்டோட கேரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட். ஸோ அது வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 வாங்கினேன். நவம்பர் 9 இந்தியாவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் பிஸ்கட்டோட விலை வந்து 8300 மேலே இருந்தது ஒரு கிராமோட விலை. நான் சவுதி அரேபியாவில் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 கிராம் அந்த பிஸ்கட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 ரியால். அதாவது நம்ம ஊர் மதிப்படி அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 72,500 கிட்ட வரும். எக்ஸாக்ட் கால்குலேஷன் 73,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7,300 கணக்காகுது. கொண்டு போய் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து என்னை செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது பில்லை மட்டும் காமிச்சா பில்லை காட்டணும்னு விட்டுட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஃபைன் எதுவும் போடலை. இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் கோல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 15% டேக்ஸ் இங்கே நான் கட்டிட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் டேக்ஸ் வாங்கலை. அப்படி 73,000 கொடுத்து நான் வாங்கிட்டு போன பிஸ்கட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 கிராமையும் நான் ஒரு 85,000 வித்துட்டேன். எனக்கு அதில் ஒரு 12,000 லாபம் கிடைச்சது. இதுக்காக தான் நான் உங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறது. பிஸ்கட் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய மதிப்புக்கு போகும். அதுவும் சவுதி அரேபியா இல்லை துபாய் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நிறைய நம்ம ஊரில் நிறைய பேர் யோசிக்காமல் வாங்குவாங்க. அதுக்காக நான் பிஸ்கட்டை வாங்குங்கன்னு உங்களை சொல்கிறது. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா.